காட் ஜாய்ஃபுல் விசிஆர் ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 34 1 முதல் 3 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். ஆமென். இப்பொழுது கூட சிஸ்டர் தரணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசப்பா ராஜா ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க தகுதியுள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க, உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே அப்பா எங்களை நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மீதியான நேரத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாற்றம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொல்லுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாசித்தது போல எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்ம கர்த்தரை நம்ம உற்சாகமா மகிழ்ச்சியோட நம்ம துதித்து கொண்டே இருக்க போகிறோம். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமான பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் நம்பிக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 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 நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறவரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்நாள் எல்லாம் தகப்பனே ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாள் வரைக்கும் இயேசப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய மறைவுக்குள்ளாக எங்களை வைத்து எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் ஆண்டவரே அப்பா எந்தவித ஆண்டவரே அப்பா கத்தாவே தீங்கான காரியங்களும் எங்க அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக உம்முடைய சிறகின் மறைவுக்குள்ளாக வைத்து எங்களை பாதுகாத்து வந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்றென்றைக்கும் அப்பா உமக்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. இன்னொரு பாடலை பாடலாம். நம் தேவன் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்த தேவாதி தேவன், அவரை ஆராதித்து ஒரு பாடலை பாடுவோம்.
அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒருவருக்கே ஆண்டவரே அப்பா நாங்கள் துதிகன மகிமை ஆண்டவரப்பா நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோட துணையாளராக நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் ஆட்சி தேர்ச்சி எங்களை நடத்துகின்ற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரப்பா இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரப்பா இந்த உலகத்தில் மனிதர்கள் மாறினாலும் ஆண்டவரப்பா அநேகர் ஆண்டவரப்பா எங்களுக்கு துன்பத்தை தந்தாலும் அப்பா எங்களோட துன்ப வேலையில் ஆண்டவரப்பா நீங்கள் துணையாய் நிற்கின்ற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய செட்டைகளின் கீழ் ஆண்டவரப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரப்பா இருக்கு தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரப்பா எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே இந்த வேலையிலும் அப்பா ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரப்பா என்ன கஷ்டத்தில் ஆண்டவரப்பா என்ன துன்பத்தில் ஆண்டவரப்பா எவைகளை எதிர்பார்த்து ஆண்டவரப்பா நோக்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா நீங்கள் தொடுங்க. அவங்களோட மன விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரப்பா நீங்கள் நிறைவேற்றி தாருங்க ராஜா. ஆண்டவரப்பா இந்த வேலையில் உம்முடைய அபிஷேகம் எங்களோட கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதியான நேரத்தையும் உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அருமையான ஒரு ஆராதனையிலே பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இப்போதும் தேவன் நம்மோடு கூட அவர் வார்த்தைகள் மூலமாய் முகமுகமாய் பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 12ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் கூறுகிறார். ஆம், பவுல் இதோ தேவனை சந்தித்தவர். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அவர் தேவனை அறியாதிருந்தார். ஆனால் தமஸ்கு போகும் வழியிலே கர்த்தர் அவனுக்கு காட்சி அளித்தார். ஆம், ஆண்டவரை தரிசித்த அவனுடைய வாழ்க்கையானது மாறிற்று. ஆகினாலே அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகினால்தான் அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 7வது கடைசி அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இன்னும் சொல்லுகிறார், இது நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையாய் ஆண்டவரை குறித்து பவுல் அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறார். நாமும் கூட நம்ம விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோமா? ஆம், நம் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார், சுகம் கொடுக்கும் தேவனாய் இருக்கிறார், சமாதானம் தரும் தேவனாய் இருக்கிறார், அற்புதங்களை செய்யும் தேவனாய் இருக்கிறார்,
நம்மை ஊழியத்துக்கு அழைத்த தேவனாய் இருக்கிறார், நம் ஆண்டவராய் இருக்கிறார், நம் இரட்சகராய் இருக்கிறார், நம் மீட்பராய் இருக்கிறார், நமக்கு துணையாய் இருக்கிறார், நம் கரம்பிடித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார், அவர் வார்த்தை வடிவாய் இருக்கிறார், அது அதிசயமான தேவனுடைய தற்சொருமாய் இருக்கிறார், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாய் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அவர் நமது மணவாளனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், நமக்காக யாவையை செய்து முடித்தவராய் இருக்கிறார், நம் பாவ சாப ரோகங்களை சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறார். நம் ஆண்டவரை குறித்து நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் அறிந்து வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆக்கினால்தான் பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக்கினாலே பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் அதிகமாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய வல்லமை, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய கிருபை, அவர்களுடைய தயவு, அவர்களுடைய வழிநடத்துதல், அவர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய வாக்குத்தத்தம், அவர்கள் நமக்காக செய்தவைகள், அவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியங்கள், அவர்களுடைய சித்தம் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. வெற்றிகரமாய் இருக்கும். ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உலகம், மாம்சம், பிசாசின் மீது நாம் ஜெயம் கொள்ள முடியும். ஆகையால் நாம் விசுவாசிக்கிறவர் நாம் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். நாம் விசுவாசத்திற்கு சாதாரணமானவர் அல்ல, சர்வத்தையும் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஜீவ சுவாசத்தையே நமக்காக கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கும் எடுக்கும் அதிகாரம் அளித்த தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், அவரை தான் துதிக்கிறோம், அவரை தான் நாம் நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆகினாலே நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமா இந்த பூமியிலே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நமக்காக மீண்டும் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாய் காத்திருப்போம். நம்மை மறந்து போகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலதுபார்சத்தில் நமக்காக வீற்றிருந்து நமக்காக பரிந்துரைக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராய் நமக்காக எப்போதும் நமக்காக அவர் பிதாவின் வலதுபார்சத்தில் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வரப்போகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் வேதத்திலிருந்து தேவனை அறிந்தவர்களை குறித்து நாம் பார்ப்போமா? நாம் யோபு புஸ்தகத்திலே யோபு சொல்லுகிறார் 19வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பயங்கரமான வேதனையோடு கூட இருக்கிறான் யோபு. சரீரம் முழுவதும் அவனுக்கு வியாதி. அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். எல்லோரும் அவனை தவறாக நிதானம் தவறி பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். தனிமையில விடப்பட்டவனாய் இருக்கிறான். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், பாடுகள், ஆனாலும் கூட அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், நம் தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் மரித்த தேவர்களை நாம் வணங்கவில்லை. நம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை செய்தான். அறிக்கை செய்தபடியினாலே, தான் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை அறிந்து வைத்திருக்கிறபடியினாலே கர்த்தர் தாமே அவன் இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுத்து ரெட்டிப்பாய் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சிறையிருப்பை எல்லாம் மாற்றினார் என்று கூட அருமையான தேவ பிள்ளைகளை, நம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் அறிந்திருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சூழ்நிலை குறித்து நீங்கள் அச்சமடைய மாற்றீர்கள். நீங்கள் பிசாசை குறித்து கலக்கம் அடைய மாற்றீர்கள். உங்களுடைய கஷ்டங்களை குறித்து நீங்கள் ஒருபோதும் அதை குறித்து பெரிதாய் எண்ண மாட்டீர்கள். ஏனென்றால் என் மீட்பர், என்னை மீட்கிற தேவன் என் மீட்பர். ஹல்லேலூயா. உன்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டியிலிருந்து, அந்தகார சக்தியிலிருந்து, வல்லமையிலிருந்து, வேறுடைய கண்ணியிலிருந்து, சத்துருக்களிலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவன், மீட்கிற தேவன், உனக்காகவே தம் சொந்த ரத்தத்தை கிரயமாய் செலுத்தி நம்மை அவர் மீட்டுக்கொண்ட தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய பலவீனங்கள், உங்கள் வியாதிகள், உங்கள் கஷ்டங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் ஒழிந்து போகும். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா.
ஆகினால் யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். இரண்டாவது ஒரு காரியம், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன். இது சொல்வது யார் தெரியுங்களா? நாகமான், சீரிய படை தளபதி. அவன் ஒரு பராக்கிரமசாலி, ஏராளமான ஐஸ்வர்யங்கள், ஏராளமான காரியங்கள், படை வீரர்கள், பதவி, அந்தஸ்து எல்லாம் உண்டு. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு காரியம், குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகத்தை சுகமாக்க அந்த சீரிய தேசத்துல யாருமே கிடையாதுங்க. சிறைப்பட்டு வந்த ஒரு இஸ்ரவேலினுடைய பெண், அவள் சொல்லுகிறார், இதோ என் தேசத்துல தீர்க்கதரிசி போவார் என்று அவர் சுகமாவார் என்று சொல்லி அதை நம்பி விசுவாசித்து இஸ்ரவேல் ராஜ்யத்துக்குள் வருகிறான். அப்போது எலிசா அவனை குணமாக்குகிறார். யோர்தான் நதியிலே 7 முறை ஸ்நானம் பண்ண என்று சொல்லும் போது அவன் ஸ்நானம் பண்ணி எழுந்த போது அவனுடைய சரீரம் ஒரு பிள்ளையின் சரீரத்தை போல் மாறிற்றான். ஆகினாலே அந்த அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்ட அவன் கூறுகிற வார்த்தை தான், இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அவன் அறிந்த எத்தனையோ தேவர்கள் உண்டு, எத்தனையோ தேவதைகள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு. அவன் இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்கின தேவன் தான் மையான தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு முடியாத காரியத்தை கர்த்தர் முடித்து கொடுப்பார். உன்னுடைய சுகவீனம் தேவன் அற்புதமாய் சுகமாக்கி கொடுப்பார். உன் வேதனை, உன் வாழ்க்கை நாற்றம், உன் பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை விடுவித்து உன்னை ஒரு ரட்சித்து உன்னை புது வாழ்க்கையை தேவன் தரும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமாய், அப்போது நீ அறிந்து கொள்வாய் இப்படிப்பட்ட தேவன் வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமே. நம்ம வாழ்க்கையில சேற்றுல வந்து கிடந்தோம், இவ்வளோ பிரச்சனையில கிடந்தோம், ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். புது வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார், புது ஜீவனை கொடுத்தார், புது ஆரம்பத்தை கொடுத்தார், புது ஆசீர்வாதங்களை கொடுத்தார், புது பலத்தை கொடுத்தார். அவர் நம்மை கர்த்தர் புது மகிமையினாலே நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆக்கினாலே அறிக்கை செய்யுங்கள், ஆம் என் தேவன் இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்யுங்கள். நம் ஆண்டவராக இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிக்கை, அவரை போல வேற தேவன் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நாம் நிச்சயமா நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நாம் எத்திரோ சொல்வதை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 18வது அதிகாரத்துல 11வது வசனத்துல, கர்த்தர் எல்லா தேவர்களையும் பார்க்கலாம் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் மோசேயை அனுப்பி அவனோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமை தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை இதோ மனைவி பிள்ளைகளோடும் மந்தைகளோடும் கொள்ளையான பொன்னும் பொருளும் வெள்ளியுமாய் வழிநடத்தி வருகிறார். தடையான் என்ற செங்கடலை 2ஆக பிரிக்கிறார். பின்தொடர்ந்த பார்வோன் சேனை சொந்த கவிழ்த்து போடுகிறார். பகலிலே மேகஸ்தம்பத்தால், இரவில அக்னி ஸ்தம்பத்தினால் வழிநடத்துகிறார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிகிறார். தாகத்திற்கு கண்மிழ்ந்து தண்ணீரை கொடுக்கிறார். கசத மாறாமை அவர் மதுரமாய் மாற்றி கொடுக்கிறார். இதையெல்லாம் அறிந்த அந்த எத்திரோ சொல்லுகிறான், ஐயா, உங்கள் தேவன் தான் பெரிய தேவன், எல்லா தேவர்களை பார்க்கலாம் உங்கள் தேவன் தான் பெரிய தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. தேவன் நம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை விடுவித்து உங்களை ரட்சித்து புது பாதையிலே உன்னை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். எல்லா தடைகளையும் எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். எத்திரோ சொன்னது போல எல்லா தேவர்களையும் பார்க்கலாம் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. கடைசியில இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 41வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்று தாவீது கூறுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளவு சத்துருகள் அப்பா. அவன் சொந்த மாமனாரே அவனுக்கு சத்துருவாய் மாறி போனான். சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு ராஜாக்கள்லாம் அவனுக்கு சத்துருக்களா இருந்த போதும் கூட கர்த்தர் அவன் மேல் பிரியமாய் இருந்தபடினாலே, சத்ரு தாவீதின் மீது ஜெயம் கொள்ள விடாது இருந்தபடினாலே அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே என் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று
அறிவேன் என்று சொல்லுங்க. ஆம், கர்த்தர் நம் மீது இரக்கமாய் இருக்கிறார், கர்த்தர் நம் மீது தயவாய் இருக்கிறார், கர்த்தர் நம் மீது அன்பாய் இருக்கிறார், கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருக்கிறார். அவர் பார்வைக்கு நாம் அருமையாய் இருக்கிறபடியினாலே தேவன் நம்மை தப்புவிக்கிறார். நம்மை ஒருபோதும் சத்துருவின் கரங்களை நம்மை விடவே மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, தாவீது சொல்வது போல உங்களுக்கு எத்தனையோ நாச மோசங்கள், பிசாசனுடைய கிரியைகள், இதோ மனுஷ சூழ்ச்சிகள், வேடனுடைய கல்லுகள் எத்தனையோ உன்னை சூழ்ந்து வந்த போதும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை தப்புவித்து வந்தார், இன்னமும் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே அந்த தேவன் உங்களுடைய தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நம்முடைய தேவன் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் நம் மீது பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால்தான் இன்னும் நாம் எவ்வளோ பாவம் செய்கிறோம், எவ்வளோ பிழைகள் செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம், தேவனுக்கு விரோதமா நடக்கிறோம், பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம் பிரியமா இருந்து நம் மீது பொறுமையாய் இருக்கிறார். நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் சதிக்கட்டாமல் இருக்கிறார், நம் மீது கோபம் கொள்ளாது இருக்கிறார், சத்துருவிடத்தில் நம்ம ஒப்புக்கூடாது இருக்கிறார், சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராய், அக்னியின் மதிலாயிருக்கு கண்ணிமை போல பாதுகாக்கிறவராய், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறோம், வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவராய். ஏனென்றால் கர்த்தர் மீது பிரியமாய் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. கடைசியில ஒரு காரியம் ஏசாயா சொல்லுகிறான். ஏசாயா புஸ்தகத்துல 50வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுகிறார். ஏசாயா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகியால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, எதை குறித்தாவது பயந்து கொண்டிருக்கிறீர்களா? எதை குறித்தாவது கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? எதை குறித்தாவது நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று சொல்லி நீங்க இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தாலே கிரயமாய் கொல்லப்பட்டவர்கள், அவர் ரத்தத்தாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தராலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே அபிஷேகப்பட்டவர்கள். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்பட்டு போக செய்ய விடவே மாட்டார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன் போல் சொல்லுது போல நம்ம வாழ்க்கையில அவரை குறித்து அதிகமாய் நாம் தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். அவருடைய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்ப்போம், கர்த்தர் கிருபை உள்ளவர் என்பதை ருசித்து பார்ப்போம், கர்த்தர் அன்பு உள்ளவரை ருசித்து பார்ப்போம், கர்த்தர் சல்வ வல்லமிக்க ருசித்து பார்ப்போம். ஆம், ஒவ்வொரு விதத்தில் அவரை ருசித்து பாருங்க, அவரை தெரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. யோபு சொல்றது போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அறிந்திருக்கிறேன் அறிக்கையிடுங்கள். நாகமான் சொல்வது போல இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்க வேற தேவனே இல்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று வாக்கின்படியார் அறிக்கை செய்யுங்க. இதோ எத்ரா சொல்வது போல கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலாம் பெரியவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல என் தேவனை எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவர்களும் தேவன் பெரியவர், எல்லாவற்றிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதே போல சத்துருவிடத்தில் என்னை ஒப்பு கொடாதபடியினாலே, சத்துரு என் மீது ஜெயம் கொள்ளாதபடியினாலே கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதே போல நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதும் அறிந்திருக்கிறேங்க. கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காணொலியை காண்கிற அனைவரும் உம்மை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, ஆசீர்வதிக்க விட செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்திலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இவர்களையும் எங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவர் நடத்துமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு சுவாமி காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் அபிரிமிதமா ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் சந்தோஷ ஆட்கள் நம் அனைவரோடு ஆமென்.